மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதை அவங்க போறடா மிஸ் டெஸ்ட் கொடுத்து இருப்பாங்க, எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க போறடா. அந்த பேச்சு பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்கன்னா மாமிஸ் தரலாம் இருக்கலாம். சரியா? கேபா எஸ்மிஸ் ரேஷ் எஸ்மிஸ் ரிவிஷன் பேப்பர் கொடுக்கலாம். அது ஒரு பேர் வாங்கிக்கோங்க. ராஜேஷ் கவின் சாம் எப்பயும் போல நீ தான் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட். ஸ்டாப் பண்ணுங்களா? இவள மாதிரி எல்லாம் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? தேவா வாங்க சார். எப்பயும் போல ஒருத்து தான் இந்த தடவை மேத்ஸ்ல பாஸ் ஆகல. அவன் கேட்டு படிச்சு நல்லா வாங்குவாங்களா? புரியுது. சரி, அடுத்து உங்களுக்கு 10th இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருது. இப்போ முக்கியமான சம்மெல்லாம் புரிச்சு தரேன். நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, அதை வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி மீஸ் இங்க வாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே மீஸ். சரி, சாம்பிள் புரிச்சுட்டு நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி மீஸ். டேய் சாம சாம சொல்லித்தரா, ஒண்ணுமே புரியல. டேய் ஏசப்பா புரியாது. நான் சொல்லி கொடுத்தாடா என்னடா அப்படி சொல்றாங்க? ஒரே என்னடா போகும் யூத் மீட்டிங்ல என்னடா சொல்லி கொடுத்தாங்க? அதுக்காக திட்டத்துல சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்கடா, சொல்லித்தடா. நீ உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் எப்படி மேக்ஸ்ல ஃபெயிலாடா ஆக போற? என் நேரத்தை பேசு. தெரியல போட இப்படி சொல்லிட்டியா சாமு? நல்லா மேத்ஸ் தான் நல்ல மார்க்கே வாங்க முடியல சப்பா. வெளியே எனக்கு சொல்லி தர மாட்டேறியா? என்னடான்னு எனக்கு திட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஃபெயிலாதான் ஆகுறேன். எனக்கு என்ன பண்றதே தெரியல. ஆனா எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் சப்பா. அதுல பேசலான்னு எழுத தெரியாதவங்க கூட, படிக்க தெரியாதவங்க கூட நீங்க இப்ப பாஸ்டா வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு ஞானம் கேட்டு நீங்க கொடுத்துருக்கீங்களா? எனக்கும் நீங்க ஞானம் தருவீங்களே சப்பா. எனக்கு எப்படியாவது ஞானம் தாங்க சப்பா. எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் இப்ப ப்ரேயர் பண்றேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. உங்களே சப்பா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல சப்பா. எனக்கு ப்ரேயரே பண்ண தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு எப்படியாவது நான் மேத்ஸ்ல பாஸ் ஆகணும்பா. அதுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணுங்க. நான் இப்ப பைபிள் ரீட் பண்ண போறேன் சப்பா. அது மூலியமா நீங்க கூட பேசுங்க, பேசுவீங்க நம்புறேன்ப்பா. ஆமென். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமா இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆமா இசப்பா, நீங்க சொன்ன வார்த்தை தானே. ஒரு ஞானத்துல குறைவா இருந்தா உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்களே இசப்பா. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன் இசப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை அறிவிங்க. அப்பா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பொருத்தனை பண்றேன். நான் இனிமேல ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் உங்களுக்கு ஊழியம் மட்டும்தான் இசப்பா பண்ணுவேன். இனிமேல் என் சுய காரியம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம நான் இதுக்கெல்லாம் சர்ச்சை மட்டும்தான் இசப்பா இருப்பேன். எந்த வேலையுமே நான் பார்க்க மாட்டேன். ஊழியம் மட்டும்தான் பண்ணுவேன். நான் அதை பொறுத்து நான் பண்றேன் இசப்பா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஹலோ டேய் சொல்றேன் சொன்னேன். டைம் டேபிள் அமைச்சிருக்கேன்டா, பாத்துக்கோடா. சரிடா பாக்குறேன். ஐயோ என்ன டைம் டேபிள் இப்படி வந்திருக்கு? சனிக்கிழமை ஒரு எக்ஸாம், திங்கக்கிழமை ஒரு எக்ஸாமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. ஏசப்பா அதுவும் மேத்ஸ் எக்ஸாம் திங்கக்கிழமை. எப்படி ஏசப்பா நான் பண்ணுவேன்? இப்பதான் நான் பொறுத்தனையே பண்ணேன். ஆனா என்ன ஏசப்பா என்னன்னாலும் பரவாயில்ல, நான் பொறுத்தனையை வேஸ்ட் ஆக மாட்டேன். பொறுத்தனையை கண்டிப்பா நான் கடைபிடிப்பேன்ப்பா. நீங்க பாத்துக்கோங்க. என்னடா வாடா சர்ச்சுக்கு போவோம். டேய் நான் படிக்கணும்டா, மேத்ஸ் எக்ஸாம்டா. சர்ச்சுக்கு முதல் வாடா, அதுக்கப்புறம் பாக்கலாம்டா. டேய் நீ படிக்க மாட்டாடா, அதனால உனக்கு ஃபெயில்னாலும் பரவாயில்ல, நான் படிக்கணும்டா. சரி போடா, நான் போறேன். சர்வீஸ் முடிஞ்சு யூத் மீட்டிங் உட்கார எல்லாரும். சரிங்க சிஸ்டர். என்ன கேமா சாம் இல்லையா?
இல்லைங்க சிஸ்டர், வரல, நாளைக்கு எக்ஸாம் இருக்காதான் படிச்சுட்டு இருக்கான். அப்படியா? சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி யூத் மீட்டிங்னாச்சும் வந்து அட்டன் பண்ண சொல்லு. சரிங்க சிஸ்டர், வாங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ. டேய் சாமி, யூத் மீட்டிங் வருவியாண்டா? சிஸ்டரோட கூப்பிட சொன்னாங்க. டேய், நான் இப்பதானே 2 சாப்டரே முடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குடா. டேய், 1 மணி நேரம் தானடா, வந்து உட்காந்துட்டு போடா. டேய், நல்லா வர முடியாதுடா. சரிடா. சரி, யூத் மீட்டிங் முடிஞ்சுப்பா. நீங்க வேகமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வாங்கப்பா. கேப்பா இப்படி சாப்பிட்டு வா. சரிங்க வந்துட்டு 3 மணிக்கு சண்டே கிளாஸ். சண்டே கிளாஸ் முடிஞ்சு நீங்க நம்ம டிராக்ஸ் கொடுக்க போறோம். கண்டிப்பா இந்த நாள் கொடுத்தே ஆகும். சரிங்க சிஸ்டர். சரி, சரி சாப்பிட்டு. சரிங்க சிஸ்டர். டேய் சாமி, என்னடா? வாடா, சண்டே கிளாஸ்க்காச்சும் வாடா. டேய், நான் சாப்பிட்டாடா முடிச்சிருக்கேன். டேய், சண்டே கிளாஸ் வந்தா ஏசப்பா நாம மகிமைப்படும்லடா. டேய், நல்லா படிச்சு நல்லா பாஸ் மார்க் வாங்கலாம். பாஸ் ஆனா மட்டும்தான் எஸ்பா நம்ம மகிமை போடும். இப்படி சாச்சு சாச்சுன்னு ஓடிடு. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனா எஸ்பா நம்ம மகிமையா போடும், குஷிக்க தான் போடும். சரிடா, என்னமோ சொல்றேன். நான் போறேன், சண்டே கிளாஸ் எடுக்கணும். சண்டே கிளாஸ் எல்லாம் புரிஞ்சா? புரிஞ்சா? சரி, ஓகே. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாளைக்கு எல்லாரும் வந்துடுங்க. சரி, கேவா. சிஸ்டர். வாங்கடா பாதி. நீங்க அந்த தெருக்கு போய் கொடு, அந்த தெருக்கு போய் கொடு. சரிங்க சிஸ்டர். ஒரு வழி எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆத்தாடி, மணி 11 ஆயிடுச்சா? ஐயோ ஏசப்பா, இதுக்கப்புறம் நான் என்ன படிச்சு நான் எந்த நாளைக்கு எழுத போறேனே தெரியலையே. சரி, பண்ணுவோம். ஏசப்பா, நான் இப்பயும் படிக்க போறேன். ஏசப்பா, எனக்கு என்னென்ன சம்பவம் பார்க்கணும் எதுவுமே தெரியல. நீங்க ஒன்றும் புரியல, அது உங்களுக்கே தெரியும். ஏசப்பா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்பா. இப்ப நான் சம்பவம் பார்க்க போறேன். நான் பார்க்கறது மட்டும்தான் நாளைக்கு வரணும். ஏதாவது நீங்க உதவி பண்ணுங்க. அன்புள்ள பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, எனக்கு துணை நிற்கிறேன். சரி ஏசப்பா, நான் எதுவும் பார்க்கல. இதை சொல்லுங்க, நான் அதை மட்டும் பார்க்கிறேன். சம்பளம் இம்பார்ட்டன் ஆகுது. மிஸ் புடிச்சு கொடுத்தாங்க, அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐயோ, என்ன இவ்வளவு மிஸ் ரொம்ப ஒண்ணுமே புரியல. இது எப்படி நான் படிச்சு எப்படி நான் எழுத போறேனே தெரியல. ஏசப்பா, இத பார்க்காத. நான் எல்லாம் பார்க்கல, நான் வேற சம்பவம் பார்க்கிறேன். இது ஈஸியா இருக்கே. பரவாயில்ல, ஈஸியா இருக்குது, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏசப்பானா மிஸ் புரிஞ்சே கொடுக்கல, நான் எப்படி இதை படிக்க போறேன்னு தெரியலையே. இத பார்க்கேவா. இதுவும் ஈஸியா இருக்கு, எனக்கு ரொம்ப புரியுது. இந்த சம்பவம் நான் கேட்டுட்டே இந்த சாப்பிட்டேன், சொல்லியே தரலையே. இத பார்க்கேவா. இந்த சம்பளம் மிஸ் இம்பார்ட்டன் கொடுக்கவே இல்லை. ஆனா எனக்கு இதைதான் பார்க்கணும்னு தோணுதே. எதுக்கும் பார்த்து வைப்போம். அப்பாடா, ஒரு வழியா சம்பளம் எல்லாம் பார்த்தாச்சு. ஏசப்பா, ஏதோ தெரிஞ்ச அளவு பார்த்துருக்கேன். எனக்கு இது மட்டும் வந்தா நல்லா இருக்கும். சரி, போய் தூங்குவோம். டேய், என்னடா படிச்சியாடா? இல்லடா, ஏதோ பார்த்திருக்கேன்டா. நீ செய்யறதே ஆக அந்த ரிசல்ட் எனக்கு நேத்தே தெரியுது. நீ படிச்சிட்டியாடா? படிச்சுட்டே மிஸ் குடிச்சுட்டு எதுவுமே எல்லாருமே. சரிடா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். என்ன எக்ஸாம்க்கு நான் தான் வந்திருக்கேன். பிட் அடிக்கிற வேலை, பக்கத்துல காட்டுற வேலை இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிசிடிவி கேமரால ஆபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? சரிங்க மிஸ். சாம், இங்க வா. என்ன மிஸ்? என்ன நான் சொன்ன சம்பளம் நல்லா பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேன் மிஸ். இந்த எக்ஸாம் நல்லா பண்ணும். ஓகேவா? ஏசப்பா, எனக்கு என்னன்னு அவங்களுக்கே தெரியல. ஏதாவது நான் பாஸ் ஆகணும். நீங்க தான் ஏசப்பா உதவி பண்ணணும். பாசமா வந்துருக்கோம்ப்பா. நல்லா இருக்கே.
எல்லாமே நான் பார்த்த சமா இருக்கு. எல்லாமே நான் பார்த்தது. இசப்பா ரொம்ப தேங்க்ஸ் இசப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கும் போலயே. அப்பா இன்னும் ஒண்ணுமே இல்லை. நான் படிச்சது கொஞ்சம் தான் இருக்கு. எதுவும் புரியவும் மாட்டேங்குதே. ஏவ நல்லா எழுதுறானே. சும்மா எதையாச்சும் அடிச்சுட்டியா? அவனால நல்லா எழுதுறான். கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு டஃபா இருக்கு. நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொன்னது ஒண்ணு ரெண்டு சம்ம தான் வந்திருக்கு. நீங்க எப்படி எழுத போறாங்க? சரி, எல்லாம் எக்ஸாம் நல்லா பார்த்துட்டு எழுதுங்கடா. சரிங்க மிஸ். ஐயோ, ஏதோ ஒரு பொண்ணு வருமே, மறந்து போச்சு. ஏதோ A plus B whole square. A square plus 2AB plus B square. ஞாபகம் வந்துருச்சு. லாஸ்ட் 5 minutes more. எனக்கு தான் எழுதுறது. சரி, பேப்பரை கட்டுங்கடா. வேமா வேமா கொடுங்க. சாம் பேப்பர் கொடுங்க. எத்தனை மார்க் எடுத்து நல்ல மார்க் தான் எடுத்து. ஐயோ, என்ன இவ்வளோ கம்மி மார்க்கு? நான் மேக்ஸ்ல 45 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஐயோ, நம்மளே இவ்வளவு கம்மி மார்க் எடுத்திருக்கோம். இப்படி கேப்பா ஃபெயிலா தான் எடுத்து. கேப்பா, வாடா. என்னடா எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துட்டியா? இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்காதான் நான் பார்க்காமயே இருக்கேன். எப்படி சரிடா, நீ பார்த்து சொல்றேன் எனக்கு. என்னடா வெயிடா, நீ பாருடா. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன். ஆமாண்டா. 90 மார்க்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் இவ்வளவு மார்க் வரும்னு. நீ எதுவும் பிட் அடிச்சியோ? இல்லடா, நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரவே 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணப்ப எனக்கு யாரும் பக்கத்துல இந்த சம பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. நான் அதை மட்டும்தான் பார்த்தேன். பார்த்தா எக்ஸாம் பண்ண அந்த சம மட்டும்தான் வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏசப்பாடாண்ட அதை செஞ்சிருக்காரு. அவருக்காக ஊழியம் பண்ணல. ஆனா ஏசப்பா எனக்கு வெட்கப்படுத்தவே இல்லடா. அப்படியாடா? ஆமாடா, அதான் நானும் உங்க சொல்றேன். ஏசப்பாக்கு ஊழியம் பண்றா. அவங்க எந்த இடத்துல வெட்கப்பட விட மாட்டாங்க. சரிடா, நான் பார்க்குறேன்டா. சரிடா, நீ அடுத்த வாரம் முதல் சர்ச்சுக்கு வா. சரியா? அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஊழியம் பண்ணலாம். சரிடா. சரிடா.